பணிவான வணக்கங்கள். என் பெயர் சர்வேஷ். நான் திருப்பூர் ஸ்பிரிங்மவுண்ட் பப்ளிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலகத்தின் மூத்த குடி எங்கள் தமிழ் குடியாகும். எங்கள் பண்பாட்டு சிறப்புகளை எடுத்துரைக்க நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆப்பிளில் துவங்குவது ஆங்கிலம், ஆனால் அம்மாவில் துவங்குவது எங்கள் தமிழ். தாயைப் போல் தாய்மொழியை மதிப்பவர்கள் நாங்கள். சங்கம் படைத்து தமிழ் வளர்த்திருக்கிறோம். நற்செயல்களை தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்குவது எங்கள் மரபு. எங்களுக்கு நூற்றுக்கணக்கான சொந்தங்கள் உண்டு. அவர்கள் அத்துணை பெரியும் அடையாளப்படுத்துவதற்கு தனித்தனி உறவுமுறைகளும் உண்டு. பரம்பரையாக என்று சொல்வதன் பொருள் 7-14 தலைமுறைகள் என்பதாகும். தமிழர்களை தவிர வேறு எவருக்கும் இப்படி உறவுமுறைகள் இல்லை. இது எங்களின் தனிச்சிறப்பாகும். ஆடை, ஆபரணம், உணவு, சித்த வைத்தியம், கல்வி என அநேக பெருமைகள் எங்களுக்கு. நாங்கள் தினமும் சாப்பிடும் இட்லி தான் உலகிலேயே சிறந்த உணவாம். உலகில் உள்ள வளர்ந்த நாடுகளுக்கே கல்வியின் முன்னோடி எங்கள் நாளந்தா பல்கலைக்கழகம்தான். நாளும் கற்றவர்கள் தமிழர்கள். ஆயக்கலைகள் 64லும் கை தேர்ந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். ஒரு நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் உலக அளவில் பரவி விரிய முக்கிய அங்கமாக இருப்பது வணிகம். உலகெங்கும் கடல் பயணம் மேற்கொண்டு வணிகம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர். கிரீக்க ரோமானிய காசுகள் எங்கள் நாடெங்கும் சிதறி கிடக்கின்றன. இதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் உறுதி செய்கின்றார்கள். இந்த புகழை பிரதிபலிக்கத்தானோ என்னவோ எங்கள் வீட்டு பெண்கள் காசு மழையணிந்து கொள்கிறார்கள். எங்கள் பாரம்பரியத்தில் சிறுவயது குழந்தைகளின் விளையாட்டுக்கள் எதிர்கால வாழ்க்கையில் எதிர்நோக்கும் தன்னம்பிக்கையும் தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டது. பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் குணம் வளர. பரமபதம் ஏற்றம் இறக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்று உணர்த்த. கில்லி கூட்டல் பெருக்கல் கணக்குகளை கழிப்புடன் மகிழ்ந்து கற்க. தாயம் வெட்டி வெளியே எறிந்தாலும் மீண்டும் முயன்றி தொடங்கி முன்னேற. சதுரங்கம் வேறு வழியே இல்லாத போதிலும் இறுதி வரை போராடும் உறுதி மனம் பெற. நொண்டி சமமாக இல்லாத போதிலும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற. கண்ணாம்பூச்சி ஒளிந்திருப்பவர்களை கண்டுபிடிக்க பொறுமையையும் தானே ஒளிந்திருக்கும் மகிழ்ச்சியையும் பெற. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று விளையாடும் போதிலும் கூட நல்ல பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்கள். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து. இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மம். யாரென்றே தெரியாமல் கொடுத்தால் அது தானம். விருந்தோம்பல் எங்கள் வழக்கம், தான தர்மம் எங்கள் பழக்கம். அவ்வாறு நாங்கள் தவறாமல் செய்யும் தானங்களில் சிலவற்றை இங்கு கூறுகிறேன். சித்திரையில் நீர்மோர், வைகாசியில் பானக்கம், ஆடியில் கூழ், கார்த்திகையில் விளக்கு, மார்கழியில் பொங்கல், தையில் கரும்பு பச்சரிசி, மாசியில் தாம்பூலம் மஞ்சள் என சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. ஆனால் எங்களுக்குள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே இல்லாத தத்துவம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று கேட்கிறீர்களா? அதுதான் எங்கள் கடவுளர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் ஆன்மீகம் எனும் பண்பாட்டு தத்துவம். மனிதனிடம் பக்தி கலக்கும் போது உணவு பிரசாதமாகிறது, பட்டினி விரதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, இசை கீர்த்தனையாகிறது, செயல் சேவையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, இதயம் கோவிலாகிறது, மனிதன் புனிதனாகிறான். தம்முள் இறைவனை கண்டவர்கள் தமிழர்கள். இதில் அரசன் என்ன ஆண்டி என்ன? இத்தகைய உயர்ந்த பண்பாட்டை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் எங்கள் பரம்பரனை வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.